எல்லாருக்கும் வணக்கம். பெண்களுக்கு காலையில் நேரம், அதுவும் குழந்தைங்கள ஸ்கூல் கிளப்புற நேரம் அப்படின்னா ரொம்பவே டென்ஷனாக தான் இருக்கும். ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பணும். அந்த டயத்தில் நம்மளோட சமைக்கிற வேலையை கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற வேலைகளையும் நம்ம கடகடன்னு முடிச்சிடலாம். நமக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும் மற்ற வேலைகளை செய்கிறதுக்கு. தினமும் நம்ம ரொம்ப சிரமப்பட்டு காலையில் சமைக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை ஒரு நாளில் நாம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும். நம்மளோட காலையில் வேலை அப்படிங்கிறது எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் வாரம் முழுக்க ரொம்பவே ஃப்ரீயாக போகும். பெண்களோட மைண்டில் ஸ்ட்ரெஸ்ஸும் அந்தளவுக்கு அதிகமாக இருக்காது. இன்றைக்கி நான் ஒரு நாள் சண்டே தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இன்றைக்கி தான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் காலி ஆகிடுச்சு. ஸோ நம்ம என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம வீட்டில் தான் முருங்கைக்கீரை இருக்கே, அதை நாம் பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொரிக்கிறதுக்கு முருங்கைக்கீரை பறித்து வச்சுட்டேன். ஃப்ரெஷ்ஷாக ஒரே ஒரு முருங்கை மரம் நம்ம வீட்டில் வச்சுருந்தா போதும். நம்ம நினச்ச நேரம் கீரை சாப்பிட்லாம். முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ, முருங்கைக்கானி எல்லாமே அதில் ரொம்பவே நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ், முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் அதில் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் ஒரு முருங்கை மரம் வைக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா போதும். நம்ம நினைக்கிற நேரம் காய்கறி இல்லைனாலும் நம்ம ஈஸியாக வீட்டில் சமைச்சிடலாம். முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறதுக்கு எப்போவுமே எண்ணெயில் கடுகு, ஜீரகம் போட்டு பூடு தட்டி போட்டு செஞ்சீங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். முருங்கைக்கீரை செய்யும் போது அதே மாதிரி சின்ன வெங்காயம் கிடச்சிது அப்படின்னா அதிகமாக போட்டு செய்யுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வெங்காயம், மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதே மாதிரி கீரை பொரியல் செய்யும்போது எப்போவுமே காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கீரை சேர்த்துட்டேன். கீரை சேர்த்து நமக்கு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே கீரை நமக்கு வதங்கி வந்துடும் நல்லா. இந்த மாதிரி சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் கழித்து நாம் அடுப்பை ஆஃப் பண்ணால் ரொம்ப சிம்பிளாக செஞ்சாச்சு. முருங்கைக்காய், கத்திரிக்காய் கொஞ்சம் இருந்ததுனால முருங்கைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காயும் நம்ம வீட்டில் பறித்த முருங்கைக்காய் தான். ஸோ அதை சேர்த்து நான் புளி மட்டும் சேர்த்து முருங்கைக்காய், கத்திரிக்காய் புளிக்குழம்பு மாதிரி செஞ்சுட்டேன். நம்மளோட மத்தியானம் சூப்பராக, நம்ம வீட்டில் காய்கறியே இல்லைனாலும் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ஒரு முருங்கை மரத்தில் இருக்கிற கீரையும் முருங்கைக்காயும் வச்சு சூப்பராக ஒரு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அது கூடவே முட்டை இருந்தது. முட்டை போட்டு ஆம்லேட் மாதிரி செஞ்சு சாப்பிட்டாச்சு. சரி, இன்றைக்கி கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக இருக்கும், வெயிலும் அதிகமாக இல்லை அப்படின்றதுனால செம்பருத்தி செடி வைக்கணுன்றது ரொம்ப நாள் ஆசை. ஸோ செம்பருத்தி செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை நான் செய்யலாம் அப்படின்னு. நம்ம இந்த மாதிரி கார்டனிங் வேலைலாம் நம்ம குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிற டேயில் நம்மளால் செய்ய முடியாது. இந்த மாதிரி லீவ் டேயில் ஒரு நாள் நம்ம ஒரு அரை மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் போதும். கார்டனில் இருக்கிற ஒரு சில வேலைகளையும் நாம் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கார்டனிங் வேலைகளை நம்ம லீவு நாளில் செய்யணும்னாலும் நம்ம ஸ்கூல் டேஸில் செய்கிறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனை நம்ம கொஞ்சம் முன்னுக்கே செஞ்சு வச்சுட்டோன்னா தான் இந்த மாதிரி வேலையும் செய்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்கும். நம்ம ஊரில் இப்போ தான் புரட்டாசி திருவிழா முடிஞ்சது. ஸோ ஊரில் இருந்து, கோயிலில் இருந்து நமக்கு சுருள் பை கொடுப்பாங்க. தேங்காய், பழம், விபூதி, பிரசாதம் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க. லட்டு இருந்தது. குழந்தைங்க எடுத்த உடனே வேகமாக சாப்பிட்டாங்க. நம்ம வீட்டில் 2 சுருள் அத்தையும் மாமாவும் இருக்கிறனால அந்த சுருள் பையும் சேர்த்து இங்கே தான் இருந்தது. ஸோ நம்ம வீட்டில் இன்றைக்கி தேங்காய், வாழைப்பழத்துக்கு பஞ்சமே இல்லை. ஸோ தேங்காய் வந்த உடனே நம்ம அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த தேங்காய் பைக்குள்ளே வச்சு நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா அது வேஸ்ட்டாக போயிடும், பழமும் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ கையோடு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்ம அதை அப்படியே மறந்து நான் வச்சுட்டேன் அப்படின்னா அந்த பழமும் வேஸ்ட்டாக போயிடும். நம்ம தேடி எடுத்து சாப்பிட மாட்டோம். ஸோ இதை மாதிரி நம்ம ஃப்ரூட்ஸ்கிட்ட வச்சுருக்கிற அந்த பேஸ்கெட்டில் நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களும் சரி, வீட்டில் இருக்கவங்களும் சரி, அதை எடுத்து அவங்களா சாப்பிட்டுப்பாங்க. நம்ம எடுத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணி குடிக்கிற வரும்போது அந்த பானைக்கு பக்கத்தில் தான் வச்சுருப்பேன். ஸோ அவங்களே பார்த்து எடுத்துப்பாங்க. நீர், பழம் இந்த மாதிரி எல்லா ஐட்டமே குழந்தைங்களும் சரி, பெரியவங்களும் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக அதை எடுத்துக்க மாதிரி நம்ம பார்க்குற இடத்துல நம்ம வச்சுருந்தோன்னா தான் போதும், அவங்களே எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டங்களை முடிஞ்ச அளவுக்கு பழங்களை வெளியில் குழந்தைங்களுக்கு தெரிகிற மாதிரி எடுத்து வைக்கிறது நல்லது. இன்றைக்கி சண்டேன்றதுனால இன்றைக்கி நான் மாவு மெயினாக நம்ம வீட்டில் எப்போவுமே பெரியவங்க இருந்தாங்க, சின்ன குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மாவு அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு காலையில் வேலை அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதே மாதிரி நம்ம வெளியில் கடையில் மாவு வாங்குறத விட ஒரு கப் நம்ம 20 ரூபீஸ் கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு 3 நாள் 4 நாளைக்கு நம்ம எவ்வளோ தேவையோ அதை நாமளே ஆட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும். நம்ம நிறைய மணியும் நமக்கு சேவ் ஆகும். ரேஷனில் கொடுக்குற அரிசியில் தான் நான் மாவு ஸோ நமக்கு பணமும் ரொம்ப செலவாகுது. ரேஷன் அரிசியும் நாம் பயன்படுத்துகிற மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி காய்கறிகள் வாங்கி அதை எடுத்து நம்ம காய்கறி வாங்கிட்டு வரதுக்கு ஒரு அரை மணி நேரம், எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம்னா போதும். ஒரு 3/4 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் போதும்.
ஒரு வாரம் ஃபுல்லாக டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து காய்கறி வாங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு நம்ம வந்து என்ன சமைக்கலாம் அப்படின்றத ஒரு மைண்ட் செட்டில் வந்து நம்ம வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து காய்கறியே வந்து வாங்குவோம். நான் வந்து இன்றைக்கி வாங்கின காய்கறிகள் வந்து கத்தரிக்காய், கொத்தவரங்காய், அவரைக்காய், தக்காளி, பல்லாரி, மிளகாய், மல்லி இலை, உருளைக்கிழங்கு, முட்டை. இந்த ஐட்டங்கள் வந்து எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன சமைக்கணும் அப்படின்ற டென்ஷன் நமக்கு வந்து எப்போவுமே வந்து வராது. கூடவே இஞ்சி பூண்டு விழுது, மாவு, இதுதான் வந்து ரொம்பவே முக்கியமான ஐட்டம். ஸ்கூலுக்கு குழந்தைங்கள அனுப்புகிறீங்க அப்படின்னா லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம், அதுக்கேற்ற காய்கறிகளை வந்து பிளான் பண்ணி நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிட்டோன்னா போதும். நான் வந்து காய்கறியை எடுத்து வைக்கிற அந்த டயத்துக்குள்ளே மாவும் வந்து ஃபுல்லாக வந்து ஆட்டி வந்து முடிச்சிட்டேன். எப்போவுமே நம்ம வந்து மாவை ஆட்டும்போது மாவை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து உடனே வந்து கிரைண்டரை வந்து கழுவிட்டோன்னா போதும். கழுவுறது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாகிடும். இல்லை நம்ம வந்து மாவை ஃபுல்லாக கலந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கிரைண்டரை கழுவணும்னு வைங்களேன், மாவு எல்லாமே வந்து காஞ்சி ஒட்டிக்கும், நமக்கு கழுவுறதுக்கும் வந்து கஷ்டமாயிடும். ஸோ மாவு வந்து எடுத்து வச்ச கையோட நம்ம மாவை கலந்து உடனே உள்ளே வந்து வைக்காமல் நம்ம கிரைண்டரை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மாவு உப்பு போட்டு எதை வெளியில் வைக்கணும், எவ்வளோ உள்ளே வைக்கணும், அதை வந்து பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டோன்னா போதும். நம்ம கிரைண்டர் க்ளீனிங் வந்து ரொம்ப வந்து ஈஸியாகிடும். இது வந்து எனக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மாவு வந்து உள்ளே நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு கிரைண்டரை ஓட விட்டு கையை லைட்டாக இப்படி வச்சோன்னா போதும். அதில் இருக்கிற மாவு எல்லாம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து வந்துடும். அதை வந்து இந்த தண்ணியை நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். செடிகள் இருந்துச்சுன்னா செடிகளுக்கு நம்ம வந்து ஊற்றலாம். இல்லை அப்படின்னா எப்போவுமே ஃபுட் வேஸ்ட்டை வந்து ஒரு பாத்திரத்தை நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் வந்து மாடு ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து கழனி தனியாக கொடுக்கறதுக்காக நாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் டெய்லியுமே ஒரு சின்ன வாளியில் வந்து எடுத்து வைப்பேன். பக்கத்தில் ஒரு வீட்டில் வந்து மாடு இருக்கிறதுனால அவங்க வந்து டெய்லியும் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து போயிடுவாங்க. ஸோ அதுவுமே நமக்கு வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம வந்து மாடு சாப்பிட்றதுக்காக பத்திரமா அதையுமே வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இனிமேல் கிரைண்டர் வந்து அந்த இதை கழுவுறது வந்து நமக்கு வந்து ரொம்பவே ஈஸி. லைட்டாக தண்ணியில் வச்சு அலசினோன்னா போதும், ஈஸியாக வந்துடும். இதில் வந்து இந்த ட்ரம்மை வந்து ஈஸியாக கலட்டிட முடியும். ஸோ அதனால் க்ளீன் பண்ணுறதும் ரொம்பவே வந்து ஈஸி. இந்த கிரைண்டரில் வந்து ட்ரம்மும் வந்து ரொம்ப வெயிட்டாக வந்து இருக்காது. நம்ம கலட்டின கையோட கீழேயும் வந்து தூசி இருந்தது, அதையும் வந்து லைட்டாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். நான் எப்போவுமே இந்த ஸ்பாஞ்ச் தான் வந்து இப்போ ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணுறேன். க்ளீனிங் பர்பஸுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இதோட ரேட் வந்து 25 rupees தான். பக்கத்தில் உள்ள கடையில் வந்து வாங்கினது. அந்த இதையே நான் வந்து ரெண்டாக கட் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து ட்ரம்மையும் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டு டேரெக்டாக அதை வந்து மாட்டியும் வந்து விட்டுட்டேன். இப்போ கிரைண்டரில் உள்ள கல்லையும் வந்து க்ளீன் பண்ணி காய வச்சு அது மேலே மூடியும் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ கிரைண்டரில் எப்போவுமே கீழே இந்த மாதிரி நான் வந்து இந்த கிரைண்டர் வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்டாண்ட் அந்த பக்கம் இந்த பக்கம் தூக்கி வச்சோன்னா வெயிட்டாக இருக்கும். அதே மாதிரி கீழே கல்லும் வந்து ஸ்க்ராட்ச் ஆகும் நாம் இழுக்கும் போது. ஸோ இந்த மாதிரி ஒரு துணியோ ஏதோ ஒன்று நம்ம வந்து கீழே விரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம இழுக்கிறதும் வந்து ஈஸி, அதை திருப்பியும் வந்து நகர்த்துறதும் நம்ம வந்து ஈஸி. அப்பப்போ நம்ம வந்து ஃபுல்லாக தூக்கணுன்ற அவசியம் கிடையாது. இதை நீங்கள் வந்து இந்த துணி இல்லாமல் நீங்கள் இழுத்தீங்கனாலும் உங்களுக்கு கீழே உள்ள கல் வந்து ஸ்க்ராட்ச் ஆகும் கிரானைட்டில். ஸோ அந்த மாதிரியும் இருக்காது, இழுக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு துணி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிரைண்டரை நகர்த்துறது ரொம்பவே ஈஸியாயிரும். அதே மாதிரி கீழேயும் எந்த ஒரு தூசியும் வந்து அதில் சேராது. நம்ம வந்து அப்பப்போ அந்த துணியை எடுத்து க்ளீன் பண்ணால் போதும். நமக்கு கிரைண்டரை கழுவுன அடுத்த கையோடு நான் வந்து மாவையும் வந்து கலந்து வைக்க வந்து ரெடி பண்ணிட்டேன். எப்போவுமே வந்து ஒரு பாத்திரத்தை இந்த பாத்திரத்தில் தான் வந்து மாவு வந்து கலந்து வைப்பேன். ஸோ கையினால் நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்து விடணும். ஒரு சிலர் கரண்டியை வந்து யூஸ் பண்ணுவீங்க. கையினால் நம்ம வந்து நல்லா கலந்து விட்டால் தான் மாவு நமக்கு வந்து புளிச்சு கிடைக்கும். நான் வந்து எல்லா மாவையும் அப்படியே வெளியில் வந்து புளிக்கிறதுக்காக வைக்க மாட்டேன். இன்றைக்கி நான் ஆட்டுறேன் அப்படின்னா நாளைக்கு யூஸ் பண்ணுற மாவை மட்டும் வந்து தனியாக எடுத்து புளிக்கிறதுக்காக வைப்பேன். மற்றபடி அரைச்ச உடனே வந்து நான் வந்து உப்பு போட்டு கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வந்து வச்சுருவேன். இப்படி வைக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு 4 நாள் 5 நாள் நம்ம மாவு யூஸ் பண்ணாலும் மாவு வந்து நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எவ்வளோ வந்து புளிப்பு தேவையோ அந்தளவு புளிப்பு மட்டும்தான் வந்து ஏறும். இதே நம்ம வெளியில் ஃபுல்லாக வந்து புளிக்க வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அப்படின்னா மாவு வந்து ரொம்ப வந்து புளிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு தேவையான மாவு மட்டும் வெளியில் வச்சுட்டு மற்ற மாவை வந்து உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா 2 நாள் 3 நாள் 4 நாள் ஆனாலுமே மாவு வந்து ரொம்ப நமக்கு வந்து புளிப்பு வந்து ஏறாது. அரைச்ச உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா. தேங்காய் வந்து நான் அப்போ எடுத்ததை இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டேன். இன்னுமே அதிகம் தேங்காய் இருந்தது, அதை வந்து நான் வந்து கட் பண்ணி ஃப்ரீசர்லேயும் வந்து வச்சுட்டேன். ஏன்னா எல்லா தேங்காயும் நம்ம உடனே பயன்படுத்த போகிறதில்ல. தேங்காய் வந்து 1 வீக்கு மேலே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே வந்து அது வந்து ஒரு மாதிரி வலுவலுப்பாக ஆகிடும். ஸோ மிச்ச தேங்காய் எல்லாத்தையுமே ஃப்ரீசரில் வச்சுட்டேன். தேங்காயும் வந்து பெரியம்மா அதிகமாக கொடுத்தது, அந்த தேங்காய் கீழே ஃப்ரிட்ஜில் வச்சு நேராக தேங்காயோட அந்த குடிமி பகுதி வந்து மேலே இருக்கிற மாதிரி வந்து வச்சுட்டேன். இன்றைக்கி நான் வாங்கின காய்கறிக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்றத வந்து சும்மா உங்களுக்காக நான் வந்து எழுதி
காமிச்சிருக்கிறேன். கீரை வந்து ஏற்கனவே இருக்குது. கீரை சாதம், எக் பொரியல், கத்திரிக்காய் புளிக்குழம்பு, கொத்தவரங்காய் கூட்டு, மல்லி இலை சாதம், உருளைக்கிழங்கு கூட்டு, பருப்பு கடையல், ரசம் வந்து எப்போவுமே வீக்கில் ஒரு நாள் வைப்பேன். அன்றைக்கி வந்து ஒரு கூட்டு, பீட்ரூட் கூட்டு வைக்கிறதுக்காக. இந்த மாதிரி நம்ம 1 வீக் என்ன வாங்குகிறோம், என்ன சமைக்கிறோம் அப்படின்றத இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா போதும். தினமும் காலையில் ஒரு டென்ஷன் வந்து நமக்கு வேண்டாம், என்ன சமைக்கணும் அப்படின்றது. லீவ் நாளில் முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய ஒரு வேலை, குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸு, வாட்டர் கேனையும் வந்து நம்ம வந்து பத்திரமா வந்து க்ளீன் பண்ணி அதோட இடத்துல எடுத்து வச்சுட்டோன்னா போதும். எத்தனை நாள் லீவ் முடிஞ்சாலும் சரி, நம்ம வந்து இதை எங்கே வச்சோம், அதை எங்கே வச்சோம் அப்படின்றது வந்து தேடணுன்ற அவசியம் வந்து வராது. இதே மாதிரி தான் குழந்தைங்களோட பேக்கு, டையி, பெல்ட்டுன்னு அதை எங்கெங்கே நம்ம தேடாமல் கரெக்டாக வந்து எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா டென்ஷன் இல்லாமல் காலையில் வேலை நமக்கு வந்து முடிஞ்சிடும். மாவும் வந்து அரைச்சி வச்சுட்டேன், காய்கறி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். குழந்தையோட லஞ்ச் பாக்ஸையும் வந்து க்ளீன் பண்ணி அந்தந்த இடத்துல நான் வந்து வச்சுட்டேன். ஃபைனலான ஒரு வேலை, முக்கியமான வேலை, சிங்க்கை வந்து க்ளீன் பண்ணுறது தான். சிங்க்கையும் அடுப்பையும் க்ளீன் பண்ணிட்டோன்னா போதும், நம்மளோட வேலை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வேலையை முடிக்கிறதுக்கு எனக்கு நைட்டு 10 o'clock கிட்ட வந்து ஆகிடுச்சு. நம்ம வந்து நைட்டு கூட கொஞ்சம் நேரம் வேலை பார்த்தாலும் சரி, காலையில் நம்மளோட இந்த வேலையை செஞ்சுட்டோம் அப்படின்னா காலையில் வேலை வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு 6 o'clock எந்திரிச்சோம் அப்படின்னா 8 o'clock குழந்தைய, ஹஸ்பண்டை எல்லாரையும் ஸ்கூல் அனுப்பி சமைக்கிற வேலையும் நம்ம வந்து அந்த ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்குள்ளே நாம் வந்து செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து மறுநாள் நம்ம என்ன செய்யணும், அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ரிப்பரேஷன், இப்போ பருப்பு ஊற போட வேண்டியது இருந்தது, இல்லை வந்து ஏதாவது காய்கறி வந்து காலையில் கட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்னா அதை கட் பண்ணுறது, அரிசி, பருப்பு இந்த மாதிரி எது தேவையோ அதை எடுத்து வைக்கிறது, அந்த வேலைகளையும் நாம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா காலையில் வேலை அப்படின்றது எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் முடிஞ்சிடும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.